இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆண்டவராகிய தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மோடு கூட நெருங்கி பழகினவர்கள் நம்மை கைவிட்டு செல்லுகின்ற காட்சியை நாம் அநேக விசை கண்டிருக்க முடியும். நீங்கள் ஒரு மனிதனையோ அல்லது உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னரையோ அல்லது பிசினஸ் பார்ட்னரையோ மலை போல நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உங்களை லகுவாய் கைவிட்டு விடுகின்ற பாதையை நீங்கள் கடந்து வந்த ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது விசுவாச வாழ்க்கையிலே நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்றாய் நடத்துகிறார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட வருகிறார். வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பலமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும், உங்கள் விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற வசனம் நம் உள்ளத்திலே நிறைவாய் காணப்படட்டும். அவர் உங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ள உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான சூழ்நிலையிலே கிடக்கிற ஜனங்களை, போராட்டத்தின் நிலையிலே கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி விலகாத நேசர் கூடவே இருந்து நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே, நன்மைகளினாலே, மெய்யான சமாதானத்தினாலே, ரட்சிப்பினாலே அலங்கரிப்பீராக, நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.